உடல் சூட்டை தணிக்கும் ஒரு சூப்பரான சத்தான வெந்தய களி கசப்பு இல்லாமல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து கூட 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி, பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டியோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா சூடு பண்ணி இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வெந்தயம் அரிசிலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்ச பாகு, கருப்பட்டி பாகுமே சேர்த்து கருப்பட்டி பாகு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.